வாழ்க்கை வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்துல நம்ம முடிக்க போகிறோம். வெறுமையாக இந்த உலகத்துக்கு வந்தோம், வெறுமையாக நம்ம போக போகிறோம். இந்த உலகத்துக்கு நம்ம வரும்பொழுது எதையுமே நம்ம கொண்டுட்டு வந்தது கிடையாது. நம்ம இறந்த பிறகு எதையுமே நம்ம கொண்டுட்டு போக போகிறது கிடையாது. இது ஈசலுக்கு ஒதுங்குறதான ஒரு வாழ்க்கை, ஒரு குறுகிய வாழ்க்கை. பைபிளில் போட்டிருக்கிற பிரகாரம் ஒரு மனிதனின் ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலத்தினால் 80 வருடம். இந்த குறுகிய காலகட்டத்தில் ஏன் போட்டி, பொறாமை, சண்டைகள், சச்சரவுகள், தந்திரங்கள், மற்றவர்களை ஏமாற்றுவது? ஏன் சொத்துக்கு மேலே சொத்து ஏன் சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது நம்ம ஒரு டெஸ்டிங் ஃபேஸில் இருக்கோம். கடவுள் நம்மளை சோதிக்கிற காலம். இந்த காலகட்டத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு சிலர் சீக்கிரமாகவே இறந்து போயிடுவாங்க. ஒரு சிலர் 80, 90, 100 வயசுக்கு மேலே வாழ்கிறவங்களும் இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை? அதை தான் இந்த டெஸ்டிங் ஃபேஸில் கடவுள் பார்க்க போகிறாரு. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை ஏமாற்றுகிறதான ஒரு வாழ்க்கையா, இல்லை மற்றவர்களுக்கு நம்ம பயனுள்ளவர்களாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கையா? நம்முடைய ரகசிய வாழ்க்கை கடவுளுக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கை உண்மை உத்தமாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது, பரலோகத்துக்கு போகிற வழி திறக்கப்படும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை தீமை செய்கின்றதான ஒரு வாழ்க்கையாக இருந்தால் போட்டிகள், பொறாமைகள், மற்றவர்களை ஏமாற்றுவது, எத்தனையோ தீமை செய்வது, இது எல்லாமே நரகத்துக்கு போகிறதான வாழ்க்கை, நரகத்துக்கு போகிறதான ஒரு வழி. அதனால இந்த டெஸ்டிங் ஃபேஸில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? முதல்ல நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். மற்றவர்களுக்காக நம்ம வாழலாம், ஆனால் மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழக்கூடாது. கடவுள் பார்க்குறாரு, கடவுளுக்கு உண்மையத்தமாக நம்ம இருக்கணும். 24/7 கடவுள் நம்மளை பார்க்குறாரு. வாரத்துக்கு மட்டும் இல்லை, வருஷங்கள், ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம இறப்பு வரைக்கும் கடவுள் நம்மளை பார்த்துட்ருக்காரு. அவர் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை உண்மையத்தமாக இருக்கும். நம்முடைய குறிக்கோள், நம்முடைய லட்சியம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, சொத்து சேர்த்து வைக்கிறது, ஆடம்பரமான வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம லட்சியம் கிடையாது. நம்முடைய லட்சியம் சொர்க்கத்துக்கு போகிறது, பரலோகத்துக்கு போகிறது. அதுதான் நம்முடைய லட்சியம். நம்முடைய எண்ணங்கள் மட்டும் கிடையாது, நம்முடைய உடல். நான் ஆல்ரெடி சொன்னேன், பைபிளில் போட்டிருக்கிற பிரகாரம் ஒரு மனிதனின் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தினால் 80 வருஷம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஏன் கண்ட சாப்பாடை சாப்பிட்டு சுகர், ப்ரெஷர், கேன்சர், இந்த மாதிரியான உயிர்கொல்லி நோய்களை நம்ம ஏன் கொண்டுட்டு வரணும்? நம்முடைய உடம்பை கட்டுப்பாடாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம திடகாத்திரமாக இருக்கலாம், நம்ம பலனோடு இருக்கலாம், 80 வயதுக்கு மேலே வரைக்கும் நம்ம வாழலாம். சரிங்களா? நம்முடைய எண்ணம் சுத்தமாக இருக்கணும், நம்ம ஆரோக்கியமாக இந்த உலகத்தில் நம்ம வாழணும். இதன் மூலமாக நம்முடைய ஆயுசு நாட்கள் அதிகரிக்கலாம். நம்ம உண்மையுத்தமாக வாழணும். பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கை வழிதான் உண்மையான வழி. நன்றி.